ஆராயப்படாத நம்பிக்கைக்கு அர்த்தமில்லை. ஆராய்வோம் நமது நம்பிக்கைகளை. வணக்கம், இது ரிஷி மூலம். நான் போன வாரம் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் பாட்டி நான் ரொம்ப வருஷம் நான் தான் சின்ன கிராண்ட் டாட்டர் அவங்களுக்கு. அதனால் என் மேலே ரொம்ப செல்லமாக இருப்பாங்க. ஸோ என்ன நிறைய பேரெல்லாம் வச்சு கூப்பிடுவாங்க. அது மலையாளத்தில் குட்டான்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுனா செல்லமேங்கிற கூப்பிட்ற மாதிரி. அதே மாதிரி எங்கள் அப்பா நான் சின்னதாக இருக்கும்போது தங்கக்குருவின்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய செல்ல பேரெல்லாம் வச்சு எனக்கு நிறைய கூப்பிட்ருக்காங்க. நான் ஒரே பொண்ணு, அதனாலேயோ என்னமோ என்ன நல்லா செல்லமாகவே வளர்த்துட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க கிட்ட யார்கிட்ட சின்ன சின்னதாக க்யூட்டாக செல்ல பேர் இருக்குது, யாருக்கெல்லாம் உங்கள் வீட்டில் செல்ல பேர் வச்சுருக்காங்க, அது என்னென்னு எனக்கு சொல்லணும். இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறீங்களா? முதல்ல யார்கிட்ட செல்ல பேர் இருக்குது, நல்ல க்யூட்டான வித்தியாசமான செல்ல பேர் இருக்குது யார்கிட்டன்னு சொல்லுங்கள். என் பேர் ரம்யாஸ்ரீ. பட் எல்லாம் என்னை மியோ மியோன்னு கூப்பிடுவாங்க. பூனைக்குட்டின்னு சொல்லுவாங்களா? எங்கள் அம்மா என்னை குட்டிமான்னு கூப்பிடுவாங்க. குட்டிமான்னு கூப்பிடுவாங்க. ஓகே. எங்கள் அம்மா என்னை டாலுன்னு கூப்பிடுவாங்க. டாலுவா? அது டார்லிங்க சுருக்கி டாலுவா? சரி, ஓகே. அது பேங்க்ல தொழிற்சங்கவாதியாக இருந்தேன். அதனால் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்னால சொல்லுங்க தலை அப்படிம்பாங்க. தலைன்ட்டு பேர், செல்ல பேர். ஓகே. காலேஜில் ரொம்ப குட்டியாக இருக்கனால எலிக்குட்டின்னு கூப்பிடுவாங்க. எலிக்குட்டின்னு கூப்பிடுவாங்களா? சரி, வெரி கியூட். நான் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறனால எங்கள் அப்பா இப்போ கும்கி படம் வந்ததுல, அதனால என்னை செல்லமாக எப்போ பார்த்தாலும் கும்கின்னு கூப்பிடுவாங்க. ஓகே. என்னை காலேஜில் கூப்பிட்ற ராக்கெட் ராஜா. ராக்கெட் ராஜாவா? பேர் ராகேஷ்ன்றதுனால ராக்கெட் ராஜான்னு வச்சிட்டாங்க. சரி. அதே இந்த பக்கம் சொல்லுங்க, யார்கிட்ட செல்ல பேர் இருக்கு, கியூட்டா என்னென்ன செல்ல பேர் இருக்குன்னு சொல்லுங்க. நெய்பர்ஸ்ல நான் லட்டுன்னு கூப்பிடுவாங்க. லட்டுவா? ஏன் ரொம்ப ஸ்வீட்டா நீங்க? சின்ன வயசுல நான் பிறந்த உடனே எங்கள் அப்பா திருப்பதி போய் எல்லாருக்கும் ஒரு லட்டு கொடுத்தாராம். அதனால லட்டு என்னோட கண்ணு லட்டு மாதிரி இருக்குமா. அப்போ அல்வா கொடுத்துருந்தாருன்னா அல்வான்னு பேர் வச்சிருப்பாங்களா? என்ன ஃப்ளவர் கேர்ள்னு கூப்பிடுவாங்க. ஃப்ளவர் கேர்ள்? வித்தியாசமா இருக்கு. ஃப்ளவர்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அதிகமாக வச்சு யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதனால ஃப்ளவர் கேர்ள்னு கூப்பிடுவாங்க. ஃப்ளவர் கேர்ள்னு கூப்பிடுவாங்க. சரி. அம்மாலாம் அம்முலு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுக்கார் என்ன ஜில்லுன்னு கூப்பிடுவாரு. ஜில்லு, அம்முலு, ஐயோடா. என்ன எங்க வீட்டில் பொம்மின்னு கூப்பிடுவாங்க. பொம்மி? நீங்க பொம்மை மாதிரி அழகா இருக்கீங்களா, அதனாலயா? So they call me Poppy. I do not know why they have called me. அம்மாட்ட கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க பூ மாதிரி இருந்த அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. என்னோட நேம் எம் நிர்மலா. அதனால காலேஜில் படிக்கிறப்பெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன எமன்னு தான். இது ஒரு படத்துல LKA வரும், அது மாதிரி. அப்புறம் வேற நல்ல கியூட்டா செல்ல பேர்? என்னுடைய பேர் வி பூங்கொடி. எனக்கு அண்ணனும் இல்லை, தம்பி இல்லை, யாரும் இல்லை. நான் ஒரே ஒரு பொண்ணு. எங்கள் அம்மா கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தையே இல்லாமல் ரொம்ப தவம் இருந்தாங்களாம். அதனால் எங்கள் அம்மா எனக்கு செல்லமாக தவம் மணின்னுவாங்க. ஷார்ட்டாக தவம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் என் பேர் பூங்கொடி. நீங்கள் சொன்னீங்க கதை இப்போ ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு பெரிய ஒரு விஷயம் அதுக்கு பின்னால் அடங்கியிருக்கு. அதே மாதிரி நம்ம வீட்டில் பொன் குழந்தை பிறந்தா மகாலட்சுமி வந்துட்டா, நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டா, அந்த மாதிரியெல்லாம் நிறைய நம்ம வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஆம்பளை குழந்தை பிறந்துடுதுன்னா அந்த மாதிரி ஏதாவது வேர்ட்ஸ் இருக்கா? சிங்கக்குட்டின்னு சொல்லுவாங்க. ஆம்பளை குழந்தை பிறந்தா சிங்கக்குட்டி. வீட்டில் முதல் முறையாக ஒரு பையன் பிறந்திருக்கான், சிங்கக்குட்டி பிறந்திருக்கா அப்படி சொல்லுவாங்க. சரி, ஓகே. ராஜான்னு சொல்லுவாங்க. குட்டி ராஜா பிறந்திருக்கான் அப்படி சொல்லுவாங்க. குட்டி ராஜா பிறந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. மகாராஜான்னு சொல்லுவாங்க. மகாராஜா, அது ராஜாவோட ஒரு வெர்ஷன் தானே? சரி. கிருஷ்ண குட்டி அப்படி பிறந்திருக்கான். கிருஷ்ண குட்டின்னு எல்லாம் சொல்றாங்களா? அந்த பிறந்த குழந்தையோட அப்பா பேர் சொல்லி, இப்போ ராஜேஷ்னாக்க ஜூனியர் ராஜேஷ் பிறந்துட்டான். ஜூனியர். இப்போ ஆனந்தராஜ்னாக்க ஜூனியர் ஆனந்தராஜ் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரைட். இந்த பக்கம் வேற யார்கிட்ட இருக்கு? ஆம்பளை குழந்தை பிறந்தா அப்புக்குட்டி அப்பு. பொம்பளைக்கு அம்மு குட்டின்னு சொல்ற மாதிரி ஆம்பளை குழந்தை அப்பு குட்டி. சரி, ஓகே. முதல்ல பறக்கிறது பையனாக இருந்ததுன்னா குலக்கொழுந்து வந்திருக்கு. ஏன்னா அதுதானே இட் இஸ் கேரிங் ஓவர். அதனால அதே கோத்திரம் அதே இதுங்கிறதுனால வாரிசுங்கிறதுனால குலக்கொழுந்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க. குலக்கொழுந்து. சரி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சின்ன வயசில் செல்ல பேரெல்லாம் வச்சு கூப்பிடுறாங்க, நல்லா செல்லமாக வளர்க்குறாங்க. ஆனால் நம்ம பார்க்கும்போது ஒரு ஏஜ் வரும்போது ஆனால் நம்ம பாய்ஸுக்கு கொஞ்சம் அதிகமாக ஃப்ரீடம் கொடுக்குறோம். நீ எப்போ வேணால் வெளில போய் விளையாடலாம், எங்கே வேணால் போகலாம், போயிட்டு வரலாம், அந்த மாதிரி ஃப்ரீடம் கொடுக்குறோம். ஆனால் நம்ம பெண்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெண் குழந்தைங்களை கொஞ்சம் அடக்கி தான் வைக்கிறோம். வீட்டுக்குள்ளேயே இரு, நீ எங்கேயும் அவளை போக வேண்டாம், அந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா? அது ஏன் பண்ணுறோம்? பயம் அவங்களுக்கு. என்ன பயம்? இப்போ ஏதாவது தப்பு நடந்துருமோ அப்படின்ட்டு ஒரு பயத்தினால தான் போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆண் தப்பு பண்ணால் அது அஃபெக்ட் ஆகாது, ஆனால் ஒரு கேர்ள் தப்பு பண்ணிட்டான்னா அஃபெக்ட் ஆகிறது, அதனால சொல்லிடுவாங்க. சரி, ஓகே. அப்புறம் பெண்ணா ஒரு மலர் மாதிரி, அந்த மலருக்கு ஒரு முள் பாதுகாப்பு வேணும். இல்லைன்னா அந்த மலரை எளிதாக பறிச்சிடலாம்.
அதனால தான் கடவுளே முள்ள வச்சிருக்காரு. ஆண் ஒருத்தன் கூட வந்தாலே இன்னொரு அந்த பெண்ணை கலாட்டா பண்ணுறவனும் வேற ஏதாவது தவறான நோக்கத்தில் பார்க்குறவங்களும் தனியாக வரல, அவ ஒரு துணையோட வர்றா அப்படின்னு கொஞ்சம் அஞ்சுவாங்க. அப்போ ஒரு ஆண் தனியா போனா அவனுக்கு ஆண் தனியாக போகும்போது அவனுக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் இன்றைய சூழ்நிலை இருக்குது. சரி, எல்லாரும் அதே தான் ஒத்துக்கிறீங்களா? அதனால தான் பெண் வந்து தனியாக போக முடியாது. போனால் வந்து இந்த நூற்றாண்டுலேயும் கூட பெண்ணுக்கு வந்து அவ்வளோ சுதந்திரம் கிடையாது. வாயில மட்டும் பேசுகிறோம் பெண் சுதந்திரம்ட்டு. ஆக்சுவலாக அது மாதிரி கிடையவே கிடையாது. இன்றைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ டெல்லி சம்பவம் பற்றி எடுத்துக்கலாம். சரி, இன்னையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கற்பு அப்படின்றது வந்து ஆண் பெண் 2 பேருக்கு இருந்தாலும் அதை ரொம்ப பாதுகாக்கிறது பெண்ணாக தான் இருக்கணும் அப்படின்றது நம்ம சமுதாயத்தோட இது. பொண்ணு மட்டும் நம்ம லைஃப்பில் வந்து அவள் ஒரு பொக்கிஷம் மாதிரி, அவளை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணுன்றதுனால நம்ம அப்படி பண்ணுறோம். சரி, ஓகே. நீங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறீங்க, பொண்ணு வந்து பொக்கிஷம் மாதிரி, அதனால வீட்டுக்குள்ளேயே நம்ம சேஃபாக வச்சுக்கணுங்கிறது. அது பாசிட்டிவ் மட்டும்தானா? இல்லை மேம், அவங்க சொல்கிறாங்கல்ல, இப்போ ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் ஒரே மாதிரி தான் பிறக்கிறாங்க, ஒரே மாதிரி தான் வளர்க்குறாங்க. அந்த வளர்க்கப்படுற விதத்தில் தான் அந்த ஆண் கெட்ட பார்வை பார்க்குறதும் இல்லை அவங்க வந்து தங்கச்சின்னு நினைக்கிறதும் இருக்குது. அப்போ வந்து அந்த வளர்ப்பு தன்மை வந்து யார் வளர்க்குறாங்கன்னா ஒரு பெண்ணாக தான் இருக்க முடியாது. அப்போ அந்த வளர்ப்புல தான் இருக்குது. அவங்க நல்லவங்க ஆகிறதும் கெட்டவங்க ஆகிறதும் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டுக்கிறோம். இது பெண்ணு ஏன் கட்டுப்பாட்டோடு இருக்கணும்னா அது நம்ம சமுதாயத்தோட ஒரு ஒரு கலாச்சாரமாக வச்சுக்கலாம். முன்னோடிகள் சொல்லிட்டு போயிட்டாங்க பெண்ணுன்னா இப்படி தான் அடக்கமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இப்போ பெண்ணுங்கள் ஃபஸ்ட்லாம் வந்து வெளியே வர மாட்டாங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து பேசுகிறாங்க, இந்த அளவுக்கு சாதிக்கிறாங்கன்னா என்ன? நம்ம கிட்ட தான் இருக்குது தைரியமும். நம்மளுக்கு இருக்கிற தைரியம் தான் ஆணுக்கும் இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்க உங்ககிட்ட தைரியம் இருக்குது, நீங்கள் வந்து ரொம்ப தெம்பாக இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. உங்கள் வீட்டில் அது நம்புறாங்களா? நம்புறாங்க. நம்புறதுனால தானே இந்த அளவுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் நம்புறாங்க எல்லாரும் வீட்லேயும். ஆனால் நீங்கள் நான் வந்து பெண்ணை வந்து வெளில அனுப்புறது இல்லையான்னு கேட்கும்போது எல்லாரும் தான் தலையாட்டினீங்க. எல்லாரும் தான் சொன்னீங்க இல்லை நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக தான் வச்சுக்கணுன்ட்டு. அப்போ எல்லாரும் மனசுலேயும் பெண்ணுக்கு வந்து ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு பலம் கம்மியாக இருக்குது. அவங்க வந்து என்ன சொல்கிறது, தன்னை காப்பாற்றிக்க முடிகிற அளவுக்கு அவங்க இல்லைங்கிற ஒரு ஆணுக்கு கூட சேர்த்து விட்டால் ஓகே, நாங்கள் வந்து நிம்மதியாக இருக்கலாம். இல்லை வந்து தனியாக போனால் எங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் தான்ங்கிற மாதிரி தான் இவர் சொன்னார். இப்போ 100% இருக்குன்னா 75 வந்து அப்படி கிடையாது. 25 வேணால் இருக்கலாம். சரி, ஒத்துக்கிறீங்களா? இல்லை, ஒத்துக்க முடியாது மேடம். இது வந்து பெண்கள் பலவீனமான உடல் கூற்றால பலவீனமாக இருந்தாலும் மன கட்டுப்பாடுங்கிறது பெண்ணுக்கு இருந்தா பெண்ணால வந்து தைரியமா ஆண் துணை இல்லாம வாழ முடியும். இதுக்கு வந்து நான் இங்க ஒரு கருத்து வந்து நான் என்னையே ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் இறந்து 9 வருஷம் ஆகுது. 9 வருஷமா நான் தனியா 3 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு பெண்ணு 22 வயசு எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இப்போ அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து 2 ட்வின்ஸ், 2 பெண்ணு. அதில் ஒருத்தி இங்கே வந்திருக்கா. இவங்க வந்து பிகாம் படிக்கிறாங்க, இன்னொருத்திங்க பிசிஏ படிக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு கணவர் அப்படிங்கிற அந்த ஆண் துணையும் இல்லாமல் என்னோட பெற்றோர்கள் இருக்காங்க, கூட பிறந்தவர்கள் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து மாரல் சப்போர்ட் வருவாங்க போவாங்க. ஆனால் நான் தனியாக வீடு எடுத்துகிட்டு நான் தனியாக சம்பாரிச்சு படிப்புங்கிற அந்த மூலதனம் எனக்கு இருக்குது. பணம் இல்லாமல் படிப்புங்கிறது மூலதனத்தை வச்சு இன்றைக்கி நான் சமுதாயத்தில் நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கேன், நல்ல ஒரு டீசென்ட் லிவிங்கில் நான் இருக்கேன். ஸோ தனியாக ஒரு பெண்ணாக இருந்து 3 குழந்தைகளை இன்றைக்கி நல்லா வளர்த்து ஒழுக்கமாக கட்டுப்பாடோடு இன்றைக்கி நான் அவங்கள வளர்த்து நல்லபடியாக பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம். அப்படியே உங்கள் பொண்ணுக்கிட்ட மைக் கொடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு பொண்ணாக பிறந்திருக்கீங்க, என்ன சொல்கிறீங்க இதை பற்றி? இல்லை, எங்களுக்கு வந்து வெளியில் எந்த எக்ஸாம்பிளும் தேவையில்லை. எங்கள் அம்மாவே எங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. எனக்கு வந்து கல்யாணத்தில் இஷ்டம் கிடையாது. அப்படியே எனக்கு ஆச்சுன்னா நான் என்னோடய குழந்தைக்கு என்னோடய அப்பாவாகவும் இருப்பேன், அம்மாவாகவும் இருப்பேன். நான் எங்கள் அம்மா மாதிரி இருப்பேன். சரி, வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள். இப்போ இங்கே வந்து துணிச்சலான ஒரு அம்மாவும் துணிச்சலான ஒரு பொண்ணோட நம்ம அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் பகிர்ந்துக்கிட்டேங்க. அது ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையாக இருந்தது. ஆனால் நம்ம சமூகத்தில் பார்க்கும்போது எல்லா பெண்களும் இந்த மாதிரி இருக்க முடியுதா? நானும் வந்து எனக்கு 7 இயர்ஸ் ஹஸ்பண்ட் கிடையாது. நான் தனித்து தான் நான் வாழறேன். எனக்கு ஒரு பொண்ணு, இன்றைக்கி அவள் வந்து பிகாம் படிக்கிறாவா ஜெயின் காலேஜில். நான் தனித்து நின்று தான் போராடி இன்றைக்கி யாருடைய ஒரு உதவி இல்லாமல் அடுத்தவங்களை வந்து டிபெண்ட் பண்ணி நான் வாழலை. தனித்து நின்று இன்னைக்கு வாழறேன். எனக்கு அண்ணன் தம்பி இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனால் ஒருத்தர்கிட்ட கூட இது வரைக்கும் நான் போய் உதவின்னு கேட்டது கிடையாது, எனக்கு இது கொடுங்கன்னு கேட்டது கிடையாது. இன்றைக்கே என் பொண்ணை நான் வந்து நல்ல லக்ஸரியாக தான் வச்சுருக்கேன், எல்லாம் இது பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் பாதுகாப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மன தைரியம் இருந்தால் பாதுகாப்போடு இன்றைக்கி எங்கே ஒன்றாலும் வாழலாம், எந்த இடத்துலையும் வாழலாம். மற்றபடி நேர்மையான வழியில் வாழணும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக ஒரு பெண் எந்த ஊர்லேயும் எந்த உலகத்துலேயும் வாழ்ந்து காட்டலான்றது என்னுடைய ஒரு இது.
சரி, 2 துணிச்சலான பெண்கள், 3 துணிச்சலான பெண்கள் இங்கே இருக்காங்க. அவங்க அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம முதல்ல பேசும்போது இவர் என்ன சொன்னார், ஒரு பொண்ணை வந்து தனியாக வெளியில் அனுப்ப முடியாது, எங்களுக்கு பயமாக தான் இருக்குது. அவங்க வந்து ஒரு அண்ணனோட போனாலும் ஒரு தம்பியோட போனாலும் எங்களுக்கு கொஞ்சம் மனசில் கொஞ்சம் நிதானமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். ஆனால் தனியாக போனால் எங்களுக்கு பயம்தான். ஸோ அந்த மாதிரி பார்க்குற இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நிறைய வருது. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பேர் இப்போ வந்துட்டுருக்காங்க. அது ஒத்துக்கிட்டு தான் வேணும். உடல் ரீதியாகவும் பெண் வந்து கெட்டு போகிறதுக்கோ கெடுக்கப்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி சில பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். சில பெண்கள் அதுக்கு எக்ஸெப்ஷனாக இருக்கலாம். எல்லாருமே ஜான்சி ஆக முடியாது இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஆனால் எல்லா பெண்களுக்கும் தைரியம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. தைரியம் இருக்குது, ஆனால் அவங்க வளர்க்கப்படுற சூழ்நிலையால் அவங்களால வளர முடியல. அவங்க ஒரு பெண் வந்து ஒரு பையனை காதலிச்சா அவங்க சாதாரணமாக போயிட முடியாது. ஆனால் அவங்க வந்து யோசிக்கணும், அவங்க குடும்பம், அவங்க அப்பா அம்மா, அவங்க குடும்பத்தை எல்லாத்தையுமே அவங்க யோசிக்கணும். அதனால் அவங்களுக்கு டைம் வேணும். அவங்க பலவீனமானவங்க இல்லை, அவங்களுக்கு பலம் இருக்குது. ஆனால் அவங்க குடும்பத்துக்காக அவங்க பலவீனமாக்கப்படுறாங்க. சரி, அதான் உண்மை. ஓகே. இப்போ மென்மையா இருக்கிறவங்கன்னு சொன்னா நீங்க யார் சொல்லுவீங்க? ஆண்களை சொல்லுவீங்களா, பெண்கள்? பெண்கள் தான், கண்டிப்பா பெண்கள் தான். சரி, பலம் குறைந்தவர்கள்னு யார் சொல்லுவீங்க? ஆண்களா பெண்களா? அதுவும் பெண்கள் தான். ஏன்னா அவங்க பலவீனமானவங்க இல்லை, பலவீனமாக ஆக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபேமிலி, நீ அப்பா அம்மாவை பார்க்கணும், உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, உனக்குன்னு ஒரு குடும்பம் வருது, நீ அதனால நீ பத்திரமா தான் இருக்கணும்னு அவங்கள அடிமைப்படுத்துறாங்க. அவங்க தைரியமா இருக்கணும்னு நினைச்சாலும் அவங்க விட மாட்டேங்கிறாங்க அவங்க ஃபேமிலி இருக்காங்க. அதான் உண்மை. சமூகம் வந்து இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்துருக்கு மேடம். சரி, அன்னைக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா கொடுக்குது. சரி, விவசாயி கூட அவன் நிலத்தை வித்து தன் பொண்ணை காலேஜ்ல மெட்ராஸ்ல இருந்து காலேஜ்ல சேர்க்கிறாருன்னா படிச்சாதான் இன்னைக்கு பெண்கள் வாழ முடியும்னு தெரிஞ்சிருக்கு. சரி, அப்ப பெண்களுக்கு முன்னேற்றம் இருக்கு இல்லீங்களா? சரி, இப்ப எனக்கு 2 வீலர் ஓட்ட சொன்னா எனக்கு தெரியாது, இப்ப என் பொண்ணு கிட்ட குத்தா ஓட்டு, அப்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா இல்லீங்களா? சரி, கண்டிப்பா பெண்களுக்கு எல்லாரும் முன்னேற்றம். நீங்க மேல உட்கார்ந்து இருக்கவங்க, நான் பேசும்போது நீங்க தலையாட்டினீங்க, எனக்கு என்ன அக்ரி பண்ண மாதிரி தலையாட்டினீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்க கண்டிப்பா பலசாலிங்கன்னு தான் சொல்லுது. அப்படிதான் சொல்லுதா? கண்டிப்பா பெண்கள் வந்து பலமானவர்கள். அவங்க சாதிக்காத துறை எதுவுமே இல்லை இந்த காலத்துல. ஆட்டோ ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, பிளைன் கூட ஓட்டுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்க மனதளவுலயும் பலமா இருக்காங்க. உடல் பலம் மட்டும் பலம்னு சொல்ல முடியாது. பலவீனம் தான் மேம் சொல்லுவேன். சரி, எப்படி சொல்றதுன்னா, இப்ப நான் கிராமத்துல தான் வந்திருக்கேன். எங்க அப்பா இருக்காங்க, எங்க அம்மா இருக்காங்க. எங்க அப்பா வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க, எங்க அம்மா ஒண்டிதான் வேலைக்கு போவாங்க. அப்படி இருக்கக்குள்ள எங்க அம்மா தான் என்னை இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இங்க படிக்க வச்சிருக்காங்க. எங்க அப்பா சிக்னேச்சர் கூட போட வரல. ஆனா எங்க அம்மா வேற ஒருத்தவங்க ஒரு கை சாய்ச்சி போட்டு நான் இந்த இடத்துல வந்து பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறேன்னா அது எங்க அம்மா தான் காரணம். எங்க அம்மா தைரியமா இருந்ததுனால தான் என் பசங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா இன்னைய வரைக்கும் வச்சுட்டு இருக்காங்க. நான் இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த அளவுக்கு நான் பேசுறேன்னா அது எங்க அம்மா தான். ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் பேசின போது எனக்கு 2 விஷயம் மனசில் பட்டது. ஒன்று வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ரொம்ப நல்லா சொன்னீங்க, கண் கலங்கி சொன்னீங்க. அது நீங்கள் பெருமையாக இருக்க வேண்டிய விஷயம், நான் பெருமையாக இருங்க. ஆனால் வந்து நீங்கள் பேச ஆரம்பித்த போது சமூகம் எப்படி பார்க்குதுன்னு கேட்டபோது பலசாலியாக இல்லை, பலவீனமாக தான் பார்க்குதுன்னு சொன்னீங்க. அது ஒத்துக்கிட்டீங்க. அது வந்து நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம். இப்போ வந்து நிறைய இந்த காலத்து பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தெரியறாங்க. நிறைய என்ன சொல்கிறது, நிறைய சாதிச்ச மாதிரியே நிறைய துணிச்சலான பெண்கள் இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்தை நம்ம ஒரு வாட்டி பார்க்கும்போது எல்லா பெண்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும். சமூகம் ஒட்டுமொத்தமாக ஒரு பெண்ணை பார்த்து எப்படி சொல்லுது, அது ஒரு மேக்ஸிமம் பாப்புலேஷன் என்ன சொல்லுதுன்னா, பெண்ணை பார்த்து நீ பலசாலி இல்லை, நீ பலவீனமானவ அப்படின்னு அடக்கி வைக்க தான் பார்க்குதே ஒழிய அவளுக்கு சுதந்திரம் கொடுத்து அவளை ஊக்கம் கொடுத்து அவளை முன்னுக்கு வர வைக்க இப்போவும் அது தயங்குது, சமூகம் வந்து தயங்குது. ஸோ இன்னைக்கு ரிஷி மூலத்தில் இதை பற்றி பேசி பார்க்கலாம். பெண்ணு வந்து பலசாலியா அதோ பலவீனமானவளாங்கிற ஒரு விஷயத்தை பற்றி, பெண் வந்து பலவீனமானவள்ங்கிற நம்பிக்கையை பற்றி இன்னைக்கு ரிஷி மூலத்தில் பேசி பார்க்கலாம். ரிஷி மூலம் தேடல் தொடரும். பேக் டு ரிஷி மூலம். பெண்கள் பலவீனமானவர்களாங்கிற நம்பிக்கையை பற்றி தான் இன்றைக்கி ரிஷி மூலத்தில் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம முன்னாடி பேசின போது பெண்கள் வந்து நிறைய பெண்கள் வந்து அவங்க சாதித்த கதைகள் எல்லாம் சொன்னாங்க. ஒரு அம்மா அவங்க கதை சொன்னாங்க, அவங்க பெண்களை எப்படி வளர்க்குறாங்கங்கிற, தனியாக இருந்து அவங்க பெண்களை எப்படி வளர்க்குறாங்கங்கிற கதை சொன்னாங்க. ஆனால் வந்து எல்லாரும் அவங்க கதைகள் சொல்லும்போது, அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லும்போது, நான் சாதித்தேன், நான் போராடி ஜெயித்தேங்கிற ஒரு விஷயத்த அவங்க மறுக்காமல் சொன்னாங்க. அதை கேட்கும்போதே நம்மளுக்கு தெரியுது, நம்ம சமூகம் வந்து பெண்ணுக்கும் ஆணுக்கும் வந்து ஈக்குவலான ஒரு ரைட்டு, ஈக்குவலான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கறது இல்லைன்னு தான் தெரியுது. அதனால தான் அவங்க போராட வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. ஸோ வந்து சமூகம் வந்து இன்றைக்கும் பெண்கள் பலவீனமானவர்கள்ங்கிறது தான் சொல்லிகிட்ருக்கு. இன்றைக்கி ரிஷி மூலத்தில் அதை பற்றி பேசி பார்க்கலாம். நம்ம விவாதிக்கிறதுக்கு முன்னாடி புதுயுகம் டவுன் மக்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம். தெரியும்.
என்னைக்குமே ஆண்கள் தான் சார் வெயிட்டு. அடி வாங்கின பல பேருக்கு தெரியும் பொண்ணுங்க வந்து பசங்களை விட எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு. லேடிஸ்க்கு பவர் இல்லை. மென்ட்லி தேர் ஆக்சுவலி வெரி ஸ்ட்ராங்கர் தேன் மென். பெண்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியான விஷயம். ஒரு டீமை கட்டிக்காக்கக்கூடிய எல்லா தகுதியுமே அவங்க கிட்ட இருக்கு. ரொம்ப எமோஷனலாக இருக்கிறது அவங்களுக்கு அவங்க வீக்காக இருக்கிறதுக்கு மெயினான காரணம். அவங்க வந்து செய்யணும்னு நினச்சிட்டாங்கன்னா அதை செஞ்சு பிடிக்காம விட மாட்டாங்க. அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஹஸ்பண்ட் இல்லை அவங்க ஃபாதர் இல்லை யாரோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. இப்போ ஆட்டோ ஓட்டுறதுலேருந்து ஆக்சிடென்ட் வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் அவங்க இறங்கி பண்ணுவாங்க. இன்றைக்கி பெண்கள் எல்லா ஃபீல்டும் வந்துடுவோம். நமக்கு ஒரு ஆண்களுக்கு ஒரு பயம் இருக்குது, ஒரு வேளை பெண்ணாதிக்க சமூகமாக மாறிடுமோ அப்படின்ட்டு. இன்னும் எல்லா இடத்துலையும் ஈக்குவாலிட்டி கிடைக்கல. அவங்க ஒரு பெரிய சக்தின்னு தான் சொல்ல முடியும். லேடிஸ் வந்து ஃபுல் சென்டிமெண்ட்ஸ் ஃபுல். பெண்கள் பலவீனங்கிறதெல்லாம் அந்த காலங்க. இந்த காலமெல்லாம் பெண்கள் பலவீனம் சொன்னால் எல்லாம் சிரிச்சிருவாங்க. இப்போ புதியுகம் டவுன் மக்கள்கிட்ட கேட்டோன்னையும் இங்கே நம்ம கலந்து பேசின போதும் சமூகம் வந்து பெண்கள் பலவீனமானவர்கள்ங்கிற சொல்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அதே டைமில் வந்து பெண்கள் வந்து நல்லா வலிமையாக தான் இருக்காங்கங்கிற ஒரு நம்பிக்கையும் நம்ம சமூகத்தில் இருந்துகிட்டே இருக்குன்னு இன்னொரு பக்கம் சொல்லுது. இங்கே வந்து நம்ம அதை பிரித்து இருந்து விவாதித்து பார்க்கலாமே, அது எது உண்மை, ஏன் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, ஏன் நிற்கிது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம இன்றைக்கி பேசி பார்க்கலாம். முதல்ல வந்து சமூகம் பெண்கள் பலவீனமானவர்கள்ங்கிற அப்படி சொல்லுதுன்னு நம்புறவங்க வந்து இந்த பக்கம் வந்து உட்காந்துருங்க. இல்லை சமூகம் வந்து பெண்களை நல்ல பலசாலியாக தான் நினச்சிட்ருக்கு, வலிமையானவங்களாக தான் நினச்சிட்ருக்குன்னு சொல்லுறவங்க இந்த பக்கம் வந்து உட்காந்துருங்க. சரி, இன்னைக்கு வந்து நான் முதல் கேள்வி இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். பெண்கள் வந்து சொசைட்டி என்ன சொல்லுது, சமூகம் என்ன சொல்லுதுன்னு நம்ம இருக்கட்டும். ஆனால் பெண்களோட குவாலிட்டி பற்றி நம்ம ஒரு வாட்டி பேசி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்கள் வந்து ஒரு கரப்பாம்பூச்சி பார்த்தா ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் என்னென்ன விஷயங்களில் பெண்கள் வந்து பயத்தோடு இருக்காங்க, இல்லை பலவீனமானவங்கிற தோன்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, வீட்டிலையோ இல்லை வெளியிலையோ என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க? பாம்புனா ரொம்ப பயமாக இருக்கும். சரி, அது எப்படி சொல்லுதுன்னா அந்த இதுவெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாக பண்ணும். அந்த விஷயத்தில் எனக்கு பயமாக இருக்கும். டிராஃபிக்னா பயமாக இருக்கும். தெரு முனையில் ஒரு 4 பசங்க ஒன்றா இருந்தால் தனியாக போக பெண் பயப்படுவாங்க. இருட்டுனா பயப்படுவாங்க. ரொம்ப இருட்டுனா பயம். ஆமாம், எனக்கும் கொஞ்சம் பயம் தான் இருட்டுனா. எல்லா பெண்களுமே 100% பெண்களுமே எதுக்கு பயப்படுவாங்கன்னா, ஒரு குடிகார இருந்து கலாட்டா பண்ணிட்டு தானே வச்சிங்க ஒரு 4 பேரோட சேர்ந்து அந்த பக்கம் போகிறது கண்டிப்பாக பயப்படுவோம். எனக்கு 4 பேர் சவுண்டாக பேசினாலே செமையாக கை கால்லாம் நடுங்கும். ரத்தம் ஏதாவது பார்த்தாலே எனக்கு ரொம்ப கை கால்லாம் நடுங்கும். ரத்தத்தை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும். சரி, எனக்கு தவளையை பார்த்தா பயம் வரும். தவளையை பார்த்தா பயமா? அது பக்கத்தில் போனால் மேலே வந்து எகிரிட்டோமோன்ட்டு ஒரு பயம் வந்துடும். சரி, என்னை பற்றி யாராவது இல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொன்னால் எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப அழுக வந்துடும். கோவம் வரதுக்கு முன்னாடி அழுகதான் வரும். பிடிச்சவங்க யாருன்னா என்னை சும்மா விளையாட்டுக்கு பிடிக்காத மாதிரி பேசினா கூட அழு வரும். ஆனால் அங்கே காமிச்சிக்க மாட்டேன், ஏன்னா அது எனக்கு அசிங்கமாயிடும். நிறைய வந்தா பண்ணுவீங்க, இருட்டுனா பயம் இல்லைன்னு மாதிரி காட்டுவீங்க. யாராவது போயின்னு இருக்கேன். இப்போ கூட எல்லாம் பாயிண்ட் தெரிஞ்ச மாதிரி தான் உட்காந்து இருக்கேன். சரி, அப்போ இவ்வளோ பயந்தாங்குள்ளையாக இருக்காங்க பெண்கள் வந்து, இவ்வளோ வந்து சட்டுன்னு அழுதுடுறாங்க. அவங்க வந்து ஒரு தைரியமாக இருக்கிறது இல்லை. அப்புறம் பெண்கள் வந்து வலிமையானவங்க நீ இப்படி எப்படி சொல்கிறீங்க? என்னோட பிரச்சனைக்கு நான் அழுவ மாட்டேன் மேடம் என்றைக்குமே. ஆனால் என் ஃப்ரெண்டோட கஷ்டத்தை சொல்லி அழுந்தாலும் நான் கண்டிப்பாக அழுந்துருவேன். சரி, அதே மாதிரி என் தாய் இழந்தாலும் அந்த அழுகி நான் தாங்க மாட்டேன், அழுந்துருவேன். சரி, வலிமையில்லைன்னு நாங்கள் யாரும் சொல்ல, நாங்கள் வலிமையானவங்கன்றது உண்மையாக நிரூபிப்போம். லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் நைட்டில் போகிற லேடிஸ் 10 மணிக்கு போனால் யாரும் இல்லைன்னா அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏற மாட்டாங்க. ஜென்ஸ் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து எரிப்பாங்க. தனியாக லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் போகிற ஒரு லேடிக்கு ஒரு பயம். வலிமையானதுக்கு அர்த்தம் என்ன? எது வந்தாலுமே நம்மளால செய்ய முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ். அப்போ ஏன் அழுவணும்? அவங்க பலசாலி தானே, ஏன் அழுவணும்? எது வந்தாலும் நான் பார்த்துப்பேன்னு சொல்ல வேண்டியதான், ஏன் அழுவணும்? ஆனால் அழுவது தான் பொண்ணுங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். அது எப்படி? நம்ம மனசுக்குள்ள கஷ்டம் இருந்தால் அது அழுதா தீந்துரும். ஆனால் ஆம்பளைங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தீராது. அவங்க அழமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம், மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு கஷ்டம் வந்ததா அதை அழுது முடிஞ்சிச்சு, அடுத்த வேலை பார்த்து போய்கிட்டே இருக்கலாம். நம்ம மனசு ஃப்ரீ ஆனாலே நம்ம நிறைய சாதிக்கலாம். அதனால அழுவது வந்து ப்ளஸ் பாயிண்ட் தான். சரி, இப்போ நான் இந்த பக்கம் ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க பெண்கள் வந்து ரொம்ப தைரியசாலி, ரொம்ப வலிமையானவங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து உங்கள் பெண் குழந்தைங்கள தனியாக ஒரு இடத்துக்கு அனுப்புவீங்களா?
அது பகலா ராத்திரின்னு வச்சுக்கோங்களேன், தனியா அனுப்புவீங்களா? அனுப்புவோம் மேடம், கண்டிப்பாக அனுப்புவோம். அனுப்புவீங்களா? எந்த பயம் இல்லாமல் அனுப்புவீங்க? எந்த பயமும் இல்லாமல் தனியா? வித் சம் கண்டிஷன்ஸ் அஃப்கோர்ஸ். என்ன கண்டிஷன்ஸ்? நமக்கு தகுந்த பாதுகாப்பு. இப்போ அதாவது வந்து எதாவது காரில் போகிறாங்களா, கேபில் போகிறாங்களா, அது என்ன நம்பர் என்ன, நம்ம பேரண்ட்ஸும் அதுக்கு எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். நம்ம வந்து பலமாக இருக்கோங்கிறதுனால முட்டாள்களாக இருக்கக்கூடாது. சரி. அட் த சேம் டைம் நம்மளை பாதுகாத்துக்கும் நமக்கு தெரியணும். எந்த டயத்தில் போகிறோம், எந்த இடத்துக்கு போகிறோம், யார் அக்கம்பெனி பண்ணலாம், இதெல்லாம் ஓரளவு வி ஹாவ் டு டேக் கேர். ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் ஸ்ட்ராங், நம்ம அதனால் வந்து நான் எப்போ வேணால் போவேன், எப்படி வேணால் போவேன், எந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை இல்லாத போவேன், தட் இஸ் ஃபூலிஷ். முதல்ல இவங்க வந்து பெண்கள் வந்து ரொம்ப பலமானவர்கள், நம்மளுக்கு சப்போர்ட்டே தேவையில்லைன்னு சொன்னாங்க, நான் தைரியமா அனுப்பிடுவேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்ல அது வந்து தேவை, அவங்களே மாறிட்டாங்க. ஆமா கண்டிப்பா மேடம். ஒரு நிமிஷம் மேடம், இப்ப நானும் ஒரு பெண்ணு தான், இருந்தாலும் கண்டிப்பா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம வந்து அனுப்பவே முடியாது மேடம். அது வந்து நம்ம வந்து பேச்சுக்கு, இப்போ மேடைக்கு பேச்சுக்கு நம்ம சொல்லலாமே தவிர கண்டிப்பா பெண்களுக்கு வந்து யாராவது சப்போர்ட் தேவைதான். இல்ல அப்படின்னு சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. சரி, அப்போ உங்களுக்கு பயம் இருக்கு, நீங்க வந்து தைரியசாலி எல்லாம் சொல்றது சும்மா நாங்க இல்ல மேடம். நான் வந்து சொல்ல வந்த கருத்து அந்த கருத்து கிடையாது மேடம். ஒரு பெண் தனியா போகிறா அப்படின்னும் பொழுது அவளை சுதந்திரமா நடமாட விடாம மிருகத்தனமா வெறியோட நடந்தது வந்து ஆண் வர்க்கம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறத நான் வரேன். வந்து பெண்ணு தனியா அதாவது அந்த பெண் தனியா போக முயற்சிக்கும் பொழுது அவளுக்கு வந்து பக்கபலமா ஆண்கள் இருக்கணும்னு சொல்றேனே தவிர ஆண் துணை வேணுங்கிறது அர்த்தம் கிடையாது. தானே இருக்காங்க, நீங்க சொல்றது பார்த்தா அது மாதிரி தானே இருக்கு. அது ஒத்துக்கிறீங்களே? பெண்கள் பலவீனமானவா, பெண்கள் வலிமையானவர்கள்மா, ஆனா அவங்க வந்து ஒடுக்கப்படுறாங்க அந்த மாதிரி. இப்போ அவங்க சொன்னாங்க என் பொண்ணு நான் தனியாக அனுப்புவேன்னு சொன்னாங்க. இதுவும் அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க பொண்ணு வந்து இதுமாரிம்மா எங்கள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நான் போகிறேன்னா, இல்லைம்மா அதெல்லாம் போக தெரியலம்மா நைட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்படி சொல்லலைன்னா அப்படி சொல்லுவாங்க, நான் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லவே வரல. இப்போ பேசுகிறவங்க ஸ்டேஜில் பேசலாம், நமக்கு வாய் இருக்கு, நம்ம என்ன வேணாலும் பேசலாம். பட் ரியல் லைஃப்பில் கண்டிப்பாக அவங்க விட மாட்டாங்க. பயம், அதாவது பயமும் பலவீனமும் வேற. அதை ரெண்டுத்தையும் பொறுத்து குழப்பிக்காதீங்க. பயம்ன்றது எல்லாருக்குமே இருக்கணும், மனுஷனுக்கு கன்ஃபார்மாக இருக்கணும். அப்படி இல்லை அவன் மனுஷனே இல்லை, அவன் ஃபஸ்ட்டு டாக்டரை செக் பண்ணணும். பலவீனன்றது அவங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் போகிறதுனால வர்றது. அது நீ வந்து சத்யம் தேட்டருக்கு தனியாக நீ தனியாக செகண்ட் ஷோ படத்துக்கு போகிற, தனியாக கூட யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. இதே உன் கூட காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணு செகண்ட் ஷோக்கு தனியாக போக முடியுமா? முடியுமா? பதில் சொல்லு. முடியுமா? உடல் ஒரு பெண் உடல் ரீதியாக பலவீனமாக இருக்கிறாங்க. இப்போ அந்த பாப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இப்போ என் வீட்டில் எனக்கு தூக்கம் வரலன்னா நான் வண்டி எடுத்து நான் தேட்டருக்கு போயிடுவேன். இன்னும் அந்த மாதிரி வந்து அந்த பாப்பா வந்து நான் தேட்டரில் போய் ஒரு படம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா? துணை இல்லாம தனியா போக முடியாதுங்க. சரி, அவங்க இதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லட்டும். ஷோ தியேட்டருக்கு போறப்ப இது ஸ்டுடியோன்றதுனால அங்க அங்கிள் உட்கார்ந்துருக்காங்க, இங்க ஆன்ட்டி இருக்காங்க, பார்த்துட்டே பக்கத்துல உட்கார்ந்துருக்கும் போது சும்மா இருக்காங்க. இதே தியேட்டர்ல ஆன்ட்டி இங்கேயும் பக்கத்துல இந்த அங்கிளும் எதிர்க்க அந்த அங்கிளும் உட்கார்ந்துருந்தா அவங்க ஒத்துப்பாங்களா? ஒரு நிமிஷம் மைக் கொடுங்க, அவர்கிட்ட மைக் கொடுங்க. இது கண்டிப்பாக ஒத்துக்கோ மேடம். தைரியமான மனைவி மேல நம்பிக்கை இருந்தாக்கா நம்ம வந்து உட்காருவாங்களா? ஒரு நிமிஷம். அதனாலதான் மேடம் நான் பலகீன சைடுல உட்கார்ந்திருக்கேன். நான் உட்கார மாட்டேன். இவங்களே உட்கார மாட்டாங்க. அவர் அக்செப்ட் பண்றாருன்னா அது அவர் தாட்டு, நான் உட்கார மாட்டேன். அதனாலதான் நான் இந்த சைடு உட்கார்ந்திருக்கேன். சரி, ஓகே. நீங்களும் நானும் எல்லாரும் இருக்கிற சொசைட்டி வந்து பெண்ணை இன்னமும் பலவீனமா தான் பாக்குதுன்னு ஒத்துக்கிறீங்களா? பலவீனமா பாக்குதுன்னு ஒத்துக்க மாட்டேன் மேடம். ஏன்னா பலவீனமா பாத்துருந்தா இன்னைக்கு இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்காது இல்ல. இவங்க ஒரு பேரண்ட் மாதிரியே சொசைட்டில எந்த பேரண்ட்மே ஒரே மாதிரி, எல்லா பேரண்ட்மே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால இவங்க நினைக்க இந்த ஆண்டியோட தாட்டையே இவங்க ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஆனால் வேற தாட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட டாட்டர்ஸை சன்ஸை எப்படி வளர்க்கணுன்றது அவங்க ஒரு தாட் வச்சுருப்பாங்க. ஸோ அதை இது பண்ணும்போது டிஃபர் வந்து பயங்கரமாக பலவீனன்றதை தான் காமிக்கும். சரி, ஓகே. ஆக்சுவலாக பெண்கள் வந்து பலவீனமானவர்கள் இல்லை, அது வந்து சொசைட்டியில் இருக்க ஆண்களுக்கும் தெரியும். ஆனால் அவங்க வந்து பெண்கள் நம்மளோட முன்னேறினா நம்மளால் என்ன பண்ண முடியும், அதனால முடக்குறாங்க.
அப்படி ஒத்துக்கவே முடியாது மேடம். நான் இவங்க சொன்ன மாதிரி 50s 60s விடுங்க. இப்போ பெண்கள் வந்து டெவலப் ஆகாத இடமே இல்லை மேடம். அது நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்துட்டு பலகீனம் அப்படின்றது வந்து இப்போ உடல் ரீதியாக அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையா? உடல் ரீதியாக கண்டிப்பாக நம்ம பலவீனமாக தான் இருக்கோம். நம்ம லைஃப்பை மட்டும் நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம யாரை பற்றியும் பயப்படலை அப்படின்னா இவங்க சொல்கிறது ஓகே. ஆனால் நம்ம இந்த சமுதாயத்துக்கு பயப்படுறோம் அப்படின்னா, ஒரு லேடி தனியாக எந்த நைட் டைம்லையோ இல்லைன்னா ஒரு ஆண் துணை இல்லாமல், அதாவது ஆண் துணைன்னு இல்லை, ஒரு துணை இல்லாமல் இது பண்ண முடியாது மேடம். நைட் டியூட்டினா அப்போ பெண்கள் பார்க்கறதே இல்லையா மேடம்? அதை நீங்கள் ஆப்போசிட் கேட்டு சொல்லுங்கள். நீங்கள் கார்பரேஷனில் மட்டும் பேசுகிறோமா? வில்லேஜில் நடக்குதா, டவுனில் நடக்குதா, அர்பன் ஏரியாவில் நடக்குதா? சார் எல்லா இடத்துலையும் சார் இப்போ பிபிஓ பிபிஓ சொன்னா இருங்க. சென்னையில் வந்து 24 hours வந்து ஜன நடமாட்டம் இருக்குது, மக்கள் நடமாட்டம் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற சென்னையை ஒட்டி இருக்கிறது வேலூரில் இருக்குதா, விழுப்புரத்தில் இருக்குதா? வில்லேஜ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸில் அரசினர் மருத்துவமனையிலலாம் வந்து பெண்கள் தான் உங்களுக்கு நர்ஸாக இருக்காங்க, டாக்டர்ஸாக இருக்காங்க. அவங்களும் நீங்க வந்து ஒரு கேம்பஸ்க்குள்ள இருக்கிறத சொல்லாதீங்க மேடம், தயவு செஞ்சு. நான் சொல்றேன், கேம்பஸ் விட்டு வெளியே வாங்க. சார் ஒரு நிமிஷம் சார், நான் வேலூர்ந்து வரேன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசுறேன். சொன்னீங்க ஒரு பொண்ணு ஒரு தங்கச்சி, இவங்களும் எங்க சகோதரி தான், அவங்க எங்க அம்மா தான், எல்லாம் கரெக்டு. அந்த பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் பண்ணுறது ஆணினமா பெண்ணினமா? உங்களால தானே எங்களுக்கு ஆபத்து வருது. எங்களால ஒன்றும் ஆபத்து இல்லை. நீங்க எங்களை ஃப்ரீயா நாங்க எதுக்கு பயப்படுறோம்னா, ஒரே நிமிஷம், எங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் பார்த்துக்கிறது எங்க கடமை. நீங்க வெளியே போயிட்டு வர வரைக்கும் பெற்றோருக்கு தான் வந்து வயிற்றுல நெருப்பு கட்டி இருக்கிறாங்க. உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நாங்க படுற பாடு இருக்குது, அது எங்களுக்கு தான் தெரியும். அது உங்களை மாதிரி ஒரு ஆண் ஆதிக்கத்தை சேர்ந்தவங்க தான் சார் எங்க டார்ச்சர் பண்றாங்க. ஆண் ஆதிக்கத்தெல்லாம் இல்ல, உங்களை மாதிரி ஒரு ஆண் சமுதாயம் ஃப்ரீயா விட்டுங்க. நைட் 12 மணிக்கு எங்க சினிமா பார்க்க நீங்க விட்டுங்க. நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள தான் இருக்கணும்னு நாங்க சொல்றோம். ஒண்ணு இல்ல சார், ஒரு சினிமா தியேட்டர்ல சினிமா பார்க்க ஓடுங்க சார், கால ஓடுங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க அந்த மாதிரி நினைக்கிறனால தான் நாங்க இப்படி பலவீனமா ஆக்கப்படுறோம். நாங்களாம் பலவீனமா ஆகல. நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு வட்டத்துக்குள்ள தான் நீங்க இருக்கணும்னு சொல்றீங்க. அது சொல்லாதீங்க, எங்களை வட்டத்தொட்டு அது பாத்தீங்கன்னா இதுல இருந்து தெரியுது ஆணாதிக்க சமுதாயம். சரி, ஓகே. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். இது வந்து நம்ம பேச ஆரம்பிச்சது பெண் பலவீனமா இல்லையான்றது பேச ஆரம்பிச்சது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இந்த பக்கத்துல இருந்து வந்தது, நிறைய ஸ்டோரிஸ் இந்த பக்கத்துல வந்தது. ஆணாதிக்க சமுதாயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். விவாதம் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. ஆனா தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வரோம். ரிஷி மூலம் தேடல் தொடரும்.